ஆத்ம வணக்கம். இன்னைக்கு ஒரு அற்புதமான ஒரு நூலை நான் அறிமுகப்படுத்த போறேன். அந்த நூலுக்கான பேர் என்ன? ஹத யோகா. நம்ம எல்லாரும் தினமும் கேள்விப்பட்ட ஒரு பெயர் தான். நமக்கு இந்த ஹத யோகா அப்படின்னு கேள்விப்பட்ட உடனே என்ன தோணும் அப்படின்னா ஆசனம்னு தோணும். உடனே ஆசனங்கள் தானே, ஆசனங்கள் நான் செய்துக்கிட்டு தானே இருக்கேன், அதுக்கு ஒரு புத்தகமா அப்படின்னு நமக்கு தோணும். யோகா நிலை இணைதல் அப்படின்னு அர்த்தம் இல்லையா, ஒன்றுபடுதல் அப்படின்னு அர்த்தம். ஹத யோகானா என்ன தெரியுங்களா? இந்த உடம்பை இயற்கையோட இணைச்சி வாழ்றது. இந்த உடம்பை இயற்கையோட இணைச்சி வாழ்றது. அதாவது நம்ம இந்த இயற்கையோடு இணைந்து இந்த வாழ்வியலை எப்படி வாழணும் அப்படிங்கிறத ஹத யோகா நமக்கு சொல்லிக் கொடுக்குது. வெறும் ஆசனங்கள் கையை கால தூக்குறது மட்டுமல்ல, இயற்கையோடு இணைந்து இந்த வாழ்வியலை நாம எப்படி முழுமையாக அனுபவிச்சு வாழ்றது அப்படிங்கறத இந்த நூல் சொல்லிக் கொடுக்குது. அதுதான் ஹத யோகா. இப்ப உடலை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு ஆசனம் செய்யறதுக்கு முன்னாடி தசைகள் எப்படி, தசைநார்கள் எப்படி, நம்முடைய உடல் உறுப்புகள் எப்படி வேலை செய்யுது, காலை மடக்கி போட்டோம்னா எப்படி வேலை செய்யும், புஜங்காசனம் பண்ணா எப்படி இருக்கும், சக்கராசனம் பண்ணா எப்படி இருக்கும், அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். உடனே நம்ம வெறும் கை கால அசைக்கிறது மட்டுமல்ல, அது எப்படி செய்து, அது எப்படி நம்ம உடம்புக்குள்ள வேலை செய்யுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்க அந்த பயிற்சி செய்தீங்கன்னா அவ்வளவு அற்புதமா இருக்கும். அங்க எப்படி மூச்சை வெளியிடுறது, எப்படி உள் இழுக்கிறது, இந்த நுட்பம் இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியமானது. இந்த நுட்பங்கள் எல்லாம் சொல்லிக் கொடுக்கக்கூடியது தான் அந்த ஹத யோகா புத்தகம். உங்க உடம்பை பத்தி சொல்லிக் கொடுக்குது, உணவு முறைகளை பத்தி சொல்லிக் கொடுக்குது, பிரார்த்தனையை பத்தி சொல்லிக் கொடுக்குது, ஓய்வு விதின்னு ஒண்ணு இருக்குது. நம்ம எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு சாந்தி தியானம்னு சொல்லுவாங்க. அப்படி உடலை அமைதியாக்குவது, இலகுவாக்குவது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஓய்வு விதியை பத்தி சொல்லுது. சூரிய குளியல், மண் குளியல், நீர் குளியல், இதை பத்தி சொல்லுது. இயற்கையினுடைய விதிகளை பத்தி உங்களுக்கு சொல்லுது. இந்த இயற்கையோட இணைந்து வாழ்வதற்கான விதிகள் என்னென்ன இருக்கு அப்படிங்கறத இது சொல்லிக் கொடுக்குது. அப்போ ஒரு 25 தலைப்புகள்ல உங்களுடைய உடம்ப, உங்களுடைய மனசை இந்த இயற்கையோட இணைந்து எப்படி நீங்க வாழணும் அப்படிங்கிறத இந்த ஹத யோகா நூல் முதல்ல சொல்லிக் கொடுக்குது. அதனால யாரெல்லாம் உடல் ஆரோக்கியமாக இருக்கணும்னு விரும்புறீங்களோ, யாரெல்லாம் இந்த ஆசனா அல்லது யோகா கத்துக்கணும்னு விரும்புறீங்களோ, அவர்கள்லாம் முதல்ல படிக்க வேண்டிய நூல் எது? ஹத யோகா. யாரெல்லாம் இந்த இயற்கையை ரசிக்கணும்னு விரும்புறீங்க, இந்த இயற்கையோட இணைந்து வாழணும்னு விரும்புறீங்க அப்படின்னா நீங்க முதல்ல படிக்க வேண்டிய புத்தகம் எது? ஹத யோகா. கண்டிப்பா படிக்கணும். குரு மகரிஷியினுடைய ஆசீர்வாதங்கள்.